எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உளுந்த வடை சின்ன வெங்காயத்தை வச்சு செய்ய போகிறோம். வேறு மாதிரி வித்தியாசமாக அரைச்சி செய்ய போகிறோம். உளுந்து ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு 1.25 கப்பு கன்று எடுத்தாச்சு. அது தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து கிரைண்டரில் போட்டு அரைக்கிற கிரைண்டரில் போட்டுருங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் அரைச்சோடனே அதுக்கப்புறம் இந்த 100 ml காண்டு ஒரு தண்ணி எடுத்து இந்த கரண்டி அளவு புளிக்கரண்டி எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இது விருதுநகர் ராஜி சமையல் தமிழ், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. திருப்பி ஒரு 100 ml காண்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து ஊற்றிடுங்க. திருப்பி ஒரு 100 ml காண்டு தண்ணி எடுத்து அதையும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 100 ml காண்டு அந்த கரண்டியில் தண்ணி எடுத்து திரும்பியும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அது ஓட திரும்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பி 100 ml காண்ட தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. அப்புறம் உப்பு ஒரு பெரிய ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து கையில் அமுக்கி பாருங்கள். அந்த பருப்பெல்லாம் நல்லா அரைஞ்சிருச்சான்னு பாருங்கள். அரைஞ்சிருச்சுன்னா அந்த மாவை எடுத்து கிணத்துல வச்சுருங்க. நம்ம அரைச்சி தோலை உரித்து வச்சு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் இருக்குது. அந்த சின்ன வெங்காயத்தை அதில் போடுங்க. போட்டுட்டு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டுலாம் கூட நீங்கள் வெட்டி போடலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதை ஒரு தட்டையான கரண்டி எடுத்து அதில் இந்த மாதிரி மாவை வச்சு நடுவில் ஓட்டை போட்டுருங்க. அதை எடுத்து அந்த எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி கரண்டியை எடுத்து தட்டையான இந்த கரண்டியை எடுத்து அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறமேட்டு அந்த வடை தன்னால் அப்படி லேசாக தட்டினா கூட அது கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் வைங்க. அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. மாற்றி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி விட்டுட்டு அதுக்கு மாவு நான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்புங்க. உடனே போட்டோடனே திருப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த வடையெல்லாம் அதை எடுத்து ஒரு தோசைக்கல்லில் நான் வைக்கிறேன். நீங்கள் ஒரு தட்டில் வைக்கிறனாலும் வச்சுருங்க. இதை மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நான் விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி. இப்போ வெங்காய பக்கோடா செய்ய போகிறோம். அது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே நேரம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மெஷரிங் ஸ்பூனில் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் மெஷரிங் ஸ்பூனில் போட்டுக்கோங்க. இந்த 3 வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்லைஸாக எடுத்து வெட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த மிக்ஸி ப்ரீத்தி ஜெடாக்கில் இந்த மாதிரி சீவுற மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் இந்த மாதிரி வச்சு சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அந்த மாவில் போட்டுக்கோங்க. மாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சோடாப்பு போடனா போட்டுக்கோங்க. அப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சமாக தொளிச்சு விடுங்க. நிறையா தண்ணி ஊற்றி நிறையா கலந்துடாதீங்க. இந்த மாதிரி இதான் பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் எடுத்து அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து அப்படி போட்டு கையால் லேசாக திருவி விடுங்க. திருவி விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் காண அப்படியே வச்சுருங்க. எதுவும் பண்ணாதீங்க. இதான் பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு இதான் பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கரண்டியை எடுத்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த இதை வெங்காய பக்கோடா கரண்டியால் எடுத்துருங்க. கரண்டியால் எடுத்து அதை நான் தோசைக்கல்லில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க அதை சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.